ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போறது லைலா என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோவோட அம்மா மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க. அவங்கள பார்த்து ஹீரோவுக்கும் மேக்கப் மேனா ஆகணும்னு ஆசை வருது. அதனால ஹீரோ ஒரு ஃபேமஸான மேக்கப் மேனா ஆகிருந்தாரு. அவங்க அம்மாவோட பியூட்டி பார்லரை வச்சு ஹீரோ ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல ஒரு போலீஸ்க்கும் ஹீரோவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதே சமயத்துல ஹீரோவோட பியூட்டி பார்லருக்கு ரெகுலரா ஒரு லேடி கஸ்டமர் வருவாங்க. அவங்களோட பிசினஸ்க்கு ஹீரோ ஹெல்ப் பண்றாரு. பட் அதுவும் அவருக்கு வினையா மாறுது. இது மட்டும் இல்லாம இவருக்கும் ஒரு ரவுடிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதனால அவங்க எல்லாரும் ஹீரோவோட பியூட்டி பார்லரை அடிச்சு நொறுக்க முடிவு பண்றாங்க. இந்த பிரச்சனையில இருந்து தன்னையும் தன்னோட பியூட்டி பார்லரையும் காப்பாத்துறதுக்காக ஹீரோ லேடி கட்ட போட்டு அவரோட பியூட்டி பார்லரை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோவான விஸ்வாக்சன் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அதுலயும் லேடி கட்ட போட்டதுக்கு அப்புறம் அவரோட நடிப்பு அட்டகாசமா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல உள்ள ஒரு சில காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா சொன்னா, ஹீரோ லேடி கட்ட போட்டதுக்கு அப்புறம் வில்லன் ஹீரோவை ஒரு பொண்ணு நினைச்சு லவ் பண்ணுவாரு. அந்த சீன்லாம் படத்துல காமெடியா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு பொண்ணுக்கு கலரும் அழகும் முக்கியம் இல்ல, நல்ல குணம் தான் முக்கியம்னு படத்துல கன்வே பண்ணிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ஸ்லோவா இருக்கு. இந்த படம் ஃபுல்லாவே காமெடி இருந்தும் அதுல சில காமெடி தான் நல்லா இருக்கே தவிர இன்னும் சில காமெடி ரொம்ப மொக்கையா தான் இருக்கு. அதுலயும் சில காமெடி டபுள் மீனிங்காவும் முகம் சுளிக்கிற மாதிரியே இருக்கு. படத்துல ரெண்டு வில்லன்கள் இருக்காங்க. ஒன்னு ஒரு போலீஸ், இன்னொன்னு ஒரு ரவுடி. பட் ரெண்டு பேருமே வில்லன் மாதிரியே படத்துல பிஹேவ் பண்ணாம இருக்காங்க. காமெடியன் மாதிரியும் பொம்பளை பொறிக்கு மாதிரியும் தான் படத்துல பிஹேவ் பண்றாங்க. படத்தோட ஹீரோயினி படத்துக்கு தேவையே இல்ல, சும்மா பாட்டுக்கு ஆடுறதுக்கும் கவர்ச்சிக்கு மட்டும்தான் அவங்கள படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. படத்துல ஹீரோ பிரச்சனையில மாட்டினதுக்கு அப்புறம் லேடி கட்ட போட்டுக்கிட்டு ஆம்பளைங்களை எப்படிலாம் மயக்கலாம் தான் நினைப்பாரே தவிர அந்த பிரச்சனையில இருந்து வெளிவர இன்டெலிஜென்டா எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் படத்துல மைனஸா இருக்கு. படத்துல ஹீரோ ஹீரோயினிக்கான லவ் பர்சனும் சுத்தமா சரியில்லை. இந்த படத்தை ராம் நாராயண் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஸ்வாக்சன், அகன்சா, அபிமன்யு, பப்ளு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு பிலோ அவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.